friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு கமன்னு ஒரு மசாலா பொடி தான் அரைக்க போறோம். தீபாவளி வர போகுது. எல்லாரும் கண்டிப்பா தீபாவளிக்கு பிரியாணி செய்வீங்க. அந்த பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நீங்க வந்து பிரியாணி செஞ்சீங்கன்னா அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்லயே இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்குது. கமன்னு அவ்வளவு சூப்பரா வாசத்தோட இருக்குது. இந்த பிரியாணி மசாலா தான் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஊர்ல வந்து புதுசா வந்து பிரியாணி மசாலா போட்டுருக்குது. அந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, இல்லை நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இன்றைக்கி வந்து அந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது நான் காட்டுறேன். இந்த பிரியாணி மசாலா நம்ம ஷாப்பிங்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் ஆர்டர் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழேயும் கொடுக்குறேன், பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வியர் அண்ட் ஷைன் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா பேஜ்லேருந்து இந்த சாரீ நமக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வர்ணம் பட்டு, இது பியூர்லி ட்ரெடிஷ்னல் கல்யாணி காட்டன் பட்டு சாரீ. இது கான்ட்ராஸ்ட் பல்லு. இது வந்து லைட் ப்ரௌனு, அதாவது வெந்தய கலரில் இருக்குது. இது முந்தானி பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். வித் ப்ளவுஸ். உடம்பு ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டியாக சரிகை புட்டா இருக்குது. நல்ல கலர், வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நல்லா இருக்குது சாரீ. இது சாஃப்ட் சில்க் சாரீ. இது வந்து அந்த இன்ஸ்டா பேஜில் நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டா பேஜ் லிங்க்கும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்குறாங்க, அதோட லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஹேமாஸ் கிச்சன் சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க தீபாவளிக்காக. ரீசெல்லர்ஸ் குரூப்பும் இருக்குது அவங்கள்ட்ட. சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு சாஃப்ட் சில்க்கு, நல்ல ஒரு வெந்தய கலர், நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து முந்தானி இருக்குது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டா நேம் வந்து வியர் அண்ட் ஷைன். அவரோட இன்ஸ்டா பேஜ் வந்து வியர் அண்ட் ஷைன். தேவா கூட கரெக்டாக சொல்லிட்டேன். தேவா கூடனா தேவாவுக்கு வந்து இதெல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல, அதுதான் பெரிய விஷயம். நீனு நானும் ஞாபகம் வச்சுக்கலாம், அவன் வந்து பையன் அதை ஞாபகம் வச்சு சொல்றான் பத்தியா, அதுதான். ஸ்கோர் பண்ணிட்டடா. ஸ்கோர். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம். 100 கிராம் மல்லி, சோம்பு 50 கிராம். நான் அளவெல்லாம் கரெக்டாக நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து அதேபடி செஞ்சுக்கோங்க. பட்டை 30 கிராம், நான் சுருள் பட்டை எடுத்துருக்கிறேன். கிராம்பு 10 கிராம், பிரியாணி இலை 5 கிராம். இதை வந்து பிச்சு போட்டுக்கலாம். மிக்சியில் வந்து அரைப்படுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் பிச்சு போட்டுக்கலாம். கல்பாசி 10 கிராம், அன்னாசிப்பூ 10 கிராம், ஜாதிபத்திரி 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், மராட்டி மூக்கு 10 கிராம், கசகசா 10 கிராம், ஜாதிக்காய் 1. ஜாதிக்காய் இந்த மாதிரி இருக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே இதிலே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். எதுவுமே ஊற்ற வேண்டாம், எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி மட்டும் வறுத்துக்கலாம். மீடியமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு இருக்கும். மிஷின்லாம் கொடுத்து அரைக்க வேண்டாம், நம்ம வீட்டு மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா ஃப்ளேவர் அந்த அளவுக்கு வராது. மிக்சியில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மல்லி வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கணும். அதை நம்ம கையில் வந்து இப்படி மல்லி எடுத்தோம்னா அந்த சூடு பொறுக்க முடியாது, டக்குன்னு விடுறோம்ல, அந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கை வந்து பொறுக்க முடியுது சூடு, அந்த இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வந்து மல்லி வாசம் வந்துடுச்சு, இந்த டக்குன்னு அந்த சூடு தெரியணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ மல்லியை வந்து ஒரு தட்டில் எடுத்துக்கலாம், வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது கசகசா, சோம்பு சேர்த்தே வறுத்துடலாம். இதெல்லாம் சட்டுன்னு ஆகிடும். சில பேர் இதில் வத்தல் போட்டுப்பாங்க, நான் வத்தல் சேர்க்கலை. உங்களுக்கு வத்தல் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 வத்தல் சேர்த்துக்கோங்க.
இந்த சோம்போட கலர் மாறணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு, கலர் லைட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வரணும். இப்போ வந்து இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஏலக்காய், ஜாவித்ரி, இந்த மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். சுத்தமாக எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கிராம்பு ஏலக்காவோட வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கல்பாசி, பட்டை சேர்த்துட்டு ஜாதிக்காய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும் பிரியாணி மசாலா. சுருள் பட்டைனே இருக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. நான் சொன்ன அளவுப்படி கரெக்டாக செய்யுங்க, நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா. இந்த பட்டை வாசம் நல்லா ஜம்முன்னு வருது. இப்போ இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணி எடுங்க. அரைக்கும் போது காட்டுறேன். இப்போ மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி வந்து தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லியும் பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, இந்த அளவுக்கு திரியாக அரைச்சிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் எதுவுமே வராது, அந்த பிரியாணி மசாலாக்குள்ளே ஃப்ளேவர் கிடைக்காது. அதனால் இந்த அளவுக்கு திரியாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சிக்கிறேன். ஜாதிக்காய்லாம் தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் மிக்சியில் அரைப்படும். ஜம்முன்னு ஒரு வாசம், இந்த இடமே கமன்னு இருக்குது வாசமாக. இப்போ இதையும் அரைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். நல்லா ஒன்றா கலந்துடும். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நமக்கு பிரியாணி மசாலா ரெடி. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணும்போது தண்ணி மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. இப்படி நல்லா விரித்து விட்டுருங்க, ஆறட்டும். இந்த பிரியாணி மசாலா நீங்கள் யூஸ் பண்ணி வெஜ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் வெஜ் புலாவ், அப்புறம் வந்து டொமேட்டோ பிரியாணி, இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நீங்கள் போடும்போது ஒரு 1.5 ஸ்பூன் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வந்து இது யூஸ் பண்ணும்போது கரம் மசாலா நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் போதும். வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு இந்த பிரியாணி மசாலா போட்டு நீங்கள் வதக்கி எடுத்து நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ கமன்னு ஒரு பிரியாணி மசாலா நமக்கு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.